ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த பொம்மையை எப்படி பின்னங்கிறத வீடியோ இப்போ பார்க்கலாம். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 6 அடி எடுத்துங்க, ஸ்கேலில் 6 அடி ஒயர் எடுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன். அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஒரு 6.25 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தாராளமாக நல்லா பின்னலாம். அதனால் 6.25 அடியே எடுத்துங்க. சரி, வாங்க எப்படி பின்னலாங்கிறத பார்க்கலாம். இந்த பொம்மை செய்கிறதுக்கு 6 அடியில் 8 ஒயர் எடுத்துக்கலாம். 8 ஒயரையும் 2 ஒயராக எடுத்து இதுமாரி நார்மல் நாட் போட்டுங்க. இப்போ நம்மளுக்கு 4 நாட் இருக்கும். அந்த 4 நாட்டில் ஃபஸ்ட்டு 2 நாட் எடுத்து இப்படி ஜாயின் பண்ணிங்க. இப்படி மேல் பக்கம் ஒரு நாட்டு, இந்த கீழ்ப்பக்கம் ஒரு நாட்டு. ரெண்டு தனித்தனி நாட்டு எடுத்து இப்படி மேலேயும் கீழையும் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது டைமண்ட் ஷேப்பில் இப்படி நம்மளுக்கு 4 நாட்டு வந்துருக்குது. 3 லைன் போட்டிருக்கேன். அதாவது இது ஃபஸ்ட் லைனு, இது செகண்டு, இது 3, அதாவது 1 2 3 லைன் போட்டிருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு 10 லைன் போடலாம். 10 லைன் போட்டாக்கா இது மாதிரி இருக்கும். 10 லைன். இது ஃபஸ்ட்டு 4 போட்டது, இது ஃபஸ்ட் லைனு. அடுத்தது 2 3 4 5 6 7 8 9 10. 10 லைன் இப்போ போட்டாச்சு. 10 லைன் இந்த டைமண்ட் ஷேப்பில் இருந்தீங்கன்னாக்கா இது 1 2 3 4. அதுமாதிரி இது 1 2 3 4. இப்போ இதுமாரி 10 லைன் போட்டுங்க. இது மாதிரி 8 ஒயர் பயன்படுத்தி நம்ம போட்டோம்னாக்கா இது மாதிரி 2 கிடைக்கும். இது மாதிரி ரெண்டையுமே 10 லைன் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது நான் 2 செஞ்சு முடிச்சிட்டேன். அதாவது பொம்மையோட 2 கால். நம்ம யானை, நாய்க்குட்டி இதெல்லாம் பண்ணியிருப்போம், ஒட்டகம் இதெல்லாம் எல்லாமே இதேமாரி தான் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட் தான். இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4 நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டில் 2 ஒயர் எடுத்துக்கிறோம், ஒரு நாட்டு. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயே இப்போ இந்த 2 நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ இங்கே 2 ஒயர், இங்கே 2 ஒயர் இருக்குது. இப்படி ரெண்டும் அப்படி கிராஸ் ஆகும். இப்போ இப்படி கிராஸ் இதில் 2 ஒயரு, இதில் 2 ஒயரு. இந்த 2 ஒயரையும் வச்சு ஒரு நாட்டு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த 2 ஒயரும் வச்சு ஒரு நாட்டு. இப்போ இங்கே ஒரு டைமண்ட் மாதிரி வந்துடும். இப்போ இது ரெண்டையும் அப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நாட்டு மாற்றிடக்கூடாது. இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த நாட்டிலேருந்து 2 ஒயர் வந்திருக்கும். இதை வச்சு நம்ம போட போகிறோம். இந்த 2 ஒயரும் வச்சு இப்படி போட்டாக்கா ரெண்டும் இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். 2 காலும் ஜாயிண்ட் ஆகும். ஒரே நாட்டில் இருக்கிற 2 ஒயர். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒரே நாட்டில் இருக்கிற 2 ஒயர். இப்போ இதுமாரி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது 2 காலையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக போட்டிருக்கிறது இந்த ஒரு நாட்டும் இந்த ஒரு நாட்டும் தான். ஆப்போசிட் சைடில் இந்த 2 நாட்டு தான். இது ஏற்கனவே இந்த பக்கம் உள்ள நாட்டு, இது இந்த பக்கம் உள்ளது. 2 பக்கத்தில் உள்ள நாட்டை யூஸ் பண்ணி மேலே ஒரு நாட்டு, கீழே ஒரு நாட்டு, 2 தான் புதுசாக போட்டிருக்கோம். இப்போ 2 ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒயர் எல்லாமே அப்படியே கிராஸில் இருக்கிற ஒயர் எல்லாமே 2 ஒயரை நம்ம பிடிச்சி ஒரு நாட்டு ஒரு லைன் அப்படியே ஃபுல்லாக
இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு இப்படி, இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு இப்படி ஃபுல்லாக ஒரு லைன் மட்டும் போட போகிறோம். இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும் இப்போ கிராஸில் போட போகிறோம். இந்த இடத்துல போடும்போது இப்போ புதுசாக போட்ட நாட்டுக்கு பக்கத்தில் மட்டும் 5 நாட் சேர்ந்தாப்புல வரும். இந்த பக்கத்தில் ஒரு 5 நாட், அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு 5 நாட் சேர்ந்தாப்புல 5 நாட் சேர்ந்தாப்புலையும் வரும். அது ஒரு லைன் மட்டும் போட்டு முடிச்சிடணும். இப்போ ஒரு லைன் நான் போட்டேன். அதாவது இது ஜாயின் பண்ண இடம், இந்த 4 நாட் இந்த டைமண்ட் இருக்குது நம்ம ஜாயின் பண்ணது. இது பக்கத்தில் நம்ம கிராஸ் ஆகிற ஒயரை போடும்போது இங்கே ஒரு 5 நாட் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 5 நாட் இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு 5 நாட் இருக்கும், இங்கே 5 நாட் இருக்கும். அப்புறம் மற்ற நாட் எல்லாத்தையும் போடும்போது ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வரும்போது 8 நாட் நம்ம புதுசாக போட்டிருப்போம். இது பக்கத்தில் வரிசலாக எல்லாத்தையும் கிராஸ் ஆகிற இடத்துல ஆனால் போடும்போது 8 நாட் தான் நம்ம புதுசாக போட்டிருக்கோம். இப்போ இதோட நம்ம கிராஸாக போடுறது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம சுற்று ஒயர் வச்சு ஒரு 5 லைன் சுற்று ஒயர் வச்சு போடலாம். சுற்று ஒயரும் இதே ஒயர் தான், இதே கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம சுற்று ஒயர் வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். அதுமாதிரி லேடர் நாட் போட்டு தான் அந்த 5 லைனையும் போட போகிறோம். இப்போ சுற்று ஒயர் வச்சு ஆரம்பிக்க போகிறேன். எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ஒயரும் அப்படியே தனித்தனியாக வச்சு போடுறோம். ஒரு இடத்துல 5 வரும், அடுத்தது ஒரு முக்கோண ஷேப் மாதிரி வரும், அடுத்தது ஒரு 5 வரும், அது மாதிரி வரும். எல்லா ஒயரையும் தனித்தனியாக பிடிச்சி சுற்று ஒயரை வச்சு பின்னுறோம். இப்போ 5 நாட் சேர்ந்தாப்புல வந்திருக்கு. அடுத்தது நம்ம முக்கு திருப்ப வர்ற மாதிரி முக்கோண ஷேப் வருது. அடுத்தது ஒரு 5 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம 5 லைன் போடுறோம். இப்போ நான் ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது அந்த 5 நாட் சேர்ந்துருக்கு. அடுத்தது முக்கோணம் இருக்குது, அடுத்தது 5 இருக்குது, அடுத்தது முக்கோண ஷேப் இருக்குது. இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நம்ம 5 லைன் போட போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்தோம். இப்போ இந்த இடத்துல மேலே லேடர் நாட் போட்டு அடுத்த லைனை ஆரம்பிக்கணும். லேடர் நாட் போட தெரியாதவங்க பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம கொஞ்சம் ஒயர் விட்டு ஆரம்பித்தா ஃபஸ்ட் நாட்டு. அதில் வந்து இந்த மேலே போகிற ஒயரை இப்படி லூஸ் பண்ணி கீழே இப்படி தள்ளோம்னாக்கா அப்படியே ஒரு லூப் வரும். அது உள்ள இந்த சுற்று ஒயரை இப்படி இந்த வட்டத்தில் மடித்து அந்த லூப்புக்குள்ளே விட்டு இந்த மேலே போகிற ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி விடணும். இப்படி எடுத்துடணும். இதுதான் லேடர் நட்டு. இப்படி லேடர் நட் போட்டு இப்போ முன்னாடி கொஞ்சம் ஒயர் விட்டு இந்த ஒயரை அப்படி உள்பக்கமாக தள்ளிவிடுங்க. உள்பக்கமாக தள்ளிவிட்டு அப்படியே சொருனாலும் சொருகலாம், அப்படியே சும்மா விட்டாலும் விட்டுடலாம். இல்லை ஒரே ஒரு நாட்டு வேணால் அப்படியே சொருவிடுங்க. இப்போ சுற்று ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கிறோம். இன்னும் ரொம்ப தெளிவாக தெரினாக்கா நம்ம ஒயர் குடையிலலாம் நிறைய போட்டிருக்கோம், அந்த லிங்க் எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ 2வது லைன் நம்ம ஆரம்பிக்கிறோம். 2வது லைன் ஆரம்பித்து முடிச்சுட்டு 5 லைன் போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ சுற்று ஒயர் வச்சு போட்டுட்ருக்கோம். இப்போது 5 லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த சுற்று ஒயரை கட் பண்ணிட்டேன். லேடர் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இந்த லைனில் வந்து நம்மளுக்கு வந்து 16 நாட் இருக்கும். ஒவ்வொரு லைன்லேயும் 16 நாட் இருக்கும். இப்போ 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போடுறோம். 2 சேர்த்து கிராஸில் இப்படி இந்த 2 ஒயரு, அடுத்தது 2 ஒயர், இது மாதிரி போடும்போது நம்மளுக்கு 8 நாட் வரும். இது மாதிரி 2 போட்டு முடிங்க. இப்போது 8 நாட் இருக்கும். இப்போ கிராஸில் போடும்போது 8 நாட் வந்திருக்கும். இப்போ கீழே நம்ம போட்டிருப்போம், இதுக்கு நேராகவே
இந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்படி போடுங்க. இப்போ இந்த 8 நாட்டில் இந்த பக்கம் 3, அது ஆப்போசிட்டில் 3, இந்த சைடில் 1 1, மொத்தம் 8 இருக்கும். இந்த 3 நாட்டுக்கு மேலே இந்த கிராஸ் ஆகிற 2ஐயும் போட்டிங்கனாக்கா இங்கே 2 நாட் வரும். இந்த 3 நாட்டு, அடுத்த லைன் இந்த 2 நாட்டு, இந்த கிராஸ் ஆகிற 2ஐயும் இந்த ஒயரு, அடுத்தது இந்த ஒயரு. இதே மாதிரி இந்த பக்கமும் 3 நாட் இருக்கும், அதுலேயும் 2 நாட் போட்டுருங்க. சைடில் இருக்கிறத விட்டுட்டு 2 சைடில் 2 விட்டுட்டாக்கா இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 இருக்கும். அந்த 3 நாட்டுக்கும் அடுத்த லைன் 2 நாட்டு போடுங்க. இது மாதிரி 2 இருக்கும், 2 நாட் போடணும். இதேமாரி பின்பக்கம் போட்டுடுங்க. இப்போ இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 நாட்லேயும் நம்மளுக்கு 4 ஒயர் இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் 2 நாட்டில் 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயர், அந்த 4 ஒயரையும் அப்படியே தனியாக எடுங்க. இதில் தான் நம்ம இந்த பொம்மையோடைய தலைப்பகுதியை பின்ன போகிறோம். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா, சைடில் ஒரு கிராஸ் நாட் விட்டுருந்துருப்போம். அதில் 2 ஒயர் இருக்கும். பக்கத்து நாட்டிலேருந்து இந்த பக்கத்தில் ஒரு நாட்டில் ஒரு ஒயர், இந்த பக்கத்தில் ஒரு நாட்டில் ஒரு ஒயரும் இருக்கும். இங்கே 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயரை தனியாக முடிச்சு போட்டுங்க. அதேமாதிரி இந்த சைட்லேயும் 4 ஒயரை தனியாக முடிச்சு போட்டுங்க. இப்போ நம்ம புதுசாக போட்ட இந்த 2 நாட்டுடைய ஒயர் 4, அதேமாதிரி ஆப்போசிட் சைடில் புதுசாக போட்ட 2 நாட்டுடைய ஒயர் 4, இந்த 8 ஒயரை வச்சு தான் நம்ம இந்த பொம்மையுடைய தலைப்பகுதியை பின்ன போகிறோம். இப்போ நம்ம சுத்து ஒயர் யூஸ் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ எந்த பக்கத்தில் வேணாலும் நம்ம சுத்து ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி இங்கே 4, அங்கே 4 இருக்குது. அப்போ எல்லா ஒயரையும் தனித்தனியாக நம்ம, அதாவது ஒவ்வொரு ஒயரையும் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். அது கிராஸில் வராது, இந்த இடத்துல வர்ற மாதிரி லைனாக வரும். எந்த ஒயரில் வேணாலும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுப்போம். ஆனால் இது சுத்து ஒயர் வைக்க போகிறோம்.